வணக்கம் மக்களே. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண போறாங்க அண்ட் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எப்போ இருந்து தள்ளுபடி நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. நான் இப்போதான் நகை கடன் வச்சேன், எனக்கு தள்ளுபடி ஆகுமா, இல்லை ரினிவல் டேட் வந்திருக்கும், இந்த ரினிவல் டேட்டை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் கொஷின்ஸாக மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. அந்த அனைத்திற்குமே இப்போ விளக்கமும் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நகை கடன் தள்ளுபடி கொடுத்த சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ அரசு தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. கூட்டுறவு வங்கியில் நகை கடன் வச்சிருக்கவங்க கவனமாக பாருங்க. ஏன்னா இது அனைத்து பொது வங்கிகளுக்கும் வெளியிடல. ஒன்லி கூட்டுறவு வங்கியில் நகை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இப்போதைக்கு இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பெறுவது என்பது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். நகை மதிப்பீடு எதை மதிப்பீடு போட்டு நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அரசு வழங்கக்கூடிய சலுகைகள், கடன் கட்டலனா என்ன நடக்கும், கடன் மதிப்பீடு தள்ளுபடி மற்றும் ஏல நடைமுறைகள் குறித்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நகை கடன் அப்படின்றது எல்டிவி ரேஷியோன்னு சொல்லக்கூடிய 75% ஆஃப் அமௌண்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. நகையின் மதிப்பில் இருந்து 25% நகையோட ஏற்ற இறக்கம் ஆச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதனால தான் 75% தான் எல்லா வங்கியிலையுமே கொடுப்பாங்க. நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கூட்டுறவு வங்கியில் வாங்கிய நகை கடன்களை தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிடுவாங்க. அது போலவே நலிந்த பிரிவினர் மற்றும் விவசாய வாங்கிய கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. அக்ரி லோன்ல யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ கம்பல்சரி அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது நடக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி 2021 பண்ணாங்க. அப்போ நகை கடன் தள்ளுபடினால அரசுக்கு நிறைய இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்தே அங்கங்க வச்சிருக்கிறதுனால அனைத்தையும் தள்ளுபடி செஞ்சு விட்டுட்டு அதனால நிறைய லாஸ் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருமே வச்சிருக்காங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு தான் இந்த 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டுறவு வங்கி பக்கத்திலே இருக்க மாதிரியான கூட்டுறவு வங்கியா இருக்கணும். அப்பதான் நகை கடன் தள்ளுபடின்றது செய்வாங்க. ஒரு குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடை வரை, அதாவது 5 சவரன் வரை மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும். இதற்காக வங்கிகளில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு விவரங்கள் சரிபார்க்கப்படும். தள்ளுபடி கிடைத்ததும் அந்த நகைக்கான அசலும் வட்டியும் ரத்து செய்யப்பட்டு மக்கள் தங்க நகைகள் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ரினிவல் டேட் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வங்கியில் கடன் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நாம ரினிவல் பண்ணணும். அசலோ இல்லை வட்டியோ கட்டி நம்ம ரினிவல் பண்ணிக்கணும். நகை கடன் தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி நிறைய நோட்டீஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஒரே ஒரு நோட்டீஸ் தான் தபால் மூலமா அனுப்புவாங்க. நீங்க வட்டி கூட கட்டாம இருக்கும் போது அந்த நகையானது ஏலத்துக்கு போயிடும். ஏலத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு மிச்ச காசை உங்க வங்கி கணக்குகளில் போட்டு விட்டுருவாங்க. ஸோ மக்கள் ரினிவல் வந்துருச்சுன்னா தாமதிக்காம உடனே ரினிவல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்க நகைகளுக்கு தான் ஆபத்து. கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க 5 பவுன் வரை நகை கடன் வைத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் 31/3/2021 தேதிக்கு முன் பெறப்பட்ட கடனாக இருக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போலவே இந்த 31/3/2026க்குள்ள யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி இந்த நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும். அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அட்டை, ஆதார் எண் கட்டாயம் கம்பல்சரி இருக்கணும். முறைகேடாக கடன் பெற்றவர்கள், அதாவது ஒரே குடும்பத்தில் பலருக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது வழங்கப்படாது. லாஸ்ட் டைம் நகை கடன் தள்ளுபடின்றது நிறைய குளறுபடிகள் ஆயிடுச்சு. இந்த டைம் அப்படி இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்களுடன் நகை கடன் ரசீது கம்பல்சரி வச்சிருக்கணும். பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று எடுத்துட்டு போறது கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு அரசு வட்டாரங்களில் பெருமளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதற்காக திமுக, அதிமுக மற்றும் தாவேக தரப்புல இருந்து வங்கியில் நகை கடன் எந்த அளவு இருக்குது அப்படின்றது பரிசீலனைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தள்ளுபடி என்பது முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும்
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சட்டசபை தேர்தலே நெருங்கி வந்துருச்சு. ஸோ இதற்கு மேலே அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்றது சற்று சந்தேகம்தான். ஆனால் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது அரசு தரப்புல இருந்து. நகை கடன் குறித்த அனைத்து அப்டேட்களும் உடனுக்குடனே நம்ம சேனல்ல வெளியிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தள்ளுபடி எவ்வளோ அறிவிப்பாங்க எல்லா விவரங்களும் ஒன் பை ஒன்னா நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அப்டேட் வெளியானதுமே கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.